வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சில பேருக்கு வந்து இந்த கெண்டைக்கால் பிடிச்சி இழுக்குதுன்னுபாங்களா, தூக்கத்திலேயே வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு, நிறைய பெண்களுக்கு முக்கியமா அந்த ப்ராப்ளம் வருது. இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு சிறப்பா வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. எதனால வருதுன்னு பார்த்தோம்னா, சயாட்டிக்கான ஒரு நர்வ் இருக்கு. இந்த நர்வ் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம முதுகு தண்டுல இருந்து ரெண்டா பிரிஞ்சு நம்ம கால்களுக்கு, 2 கால்களுக்கும் ஒவ்வொரு இதா வரும். இதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் நர்வ். நம்ம உடம்புல எவ்வளவோ நரம்புகள் இருக்கு. இந்த நரம்பு தான் இருக்கிறதுல ரொம்ப நீளமான நர்வ். நம்ம கால் ஃபுல்லாவே நம்ம பாதம் வரைக்கும் இந்த நரம்பு வந்து உங்களுக்கு போகும். இந்த நரம்பு வந்து ஏதோ ஒரு விதத்தினால நமக்கு வந்து முதுகுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த கீழ் முதுகுல இருந்து தான் இந்த நரம்பு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த சயாட்டிக் நர்வ்ன்றது நமக்கு ஏதாவது வந்து இந்த முதுகுல வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. நமக்கு வந்து ஜவ்வு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். முதுகு தண்டுல வந்து ஒரு வீக்கம், ஏதாவது ஒரு ஜவ்வு விலகுனனால ஒரு வீக்கம் இருக்கலாம். எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? முதுகு தண்டுல வந்து ஸ்கியாசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கூட உங்களுக்கு வந்து கீழ் முதுகுல, இடுப்புல கூட நிறைய பேருக்கு முட்டு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னா, அதே மாதிரி ஹிப்லயும் வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ போஸ்டர் வந்து சில பேர் வந்து கரெக்டா வந்து ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சௌரியத்துக்கு வந்து வளைஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க, இல்லாட்டி குனிஞ்சு உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலையும் இந்த நரம்பு வந்து ஒரு இழுத்து பிடிக்கும். அந்த இடத்துல வந்து பிஞ்ச்டு நர்வ்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த மசில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராப்ளமா இழுத்து பிடிக்குது அப்படின்னா, நமக்கு கால்கள்ல வந்து இந்த ப்ராப்ளம் வரும். நம்ம கால்ல வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சில பேருக்கு வந்து வலி இருக்கும். குத்துற மாதிரி வலி இருக்கு அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. நறு குத்துற மாதிரி இருக்கு. திடீர்னு ராத்திரி வந்து தூங்கும் போது கால் வந்து நரம்பு வந்து பிடிச்சி இழுக்குது. எனக்கு என்னால வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த வலியே என்னை வந்து எழுப்பி விட்டுருது. எந்திரிச்சு உட்கார்ந்து நான் வந்து கொஞ்ச நேரமா வந்து கஷ்டப்பட்டு நீ விட்டு நான் எந்திரிச்சு நின்று கொஞ்சமாவது எக்ஸசைஸ் லைட்டா வந்து ஒரு மடக்கி நீட்டினாதான் எனக்கு சரியாகுது. நிறைய நாள் இந்த மாதிரி எனக்கு தூக்கம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது யாருக்கு முக்கியமா அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, உடல் பருமன் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகும். ரொம்ப நேரமா வந்து உட்கார்ந்துகிட்டே வேலை பாக்குறாங்க. அதுவும் வந்து அவங்களோட போஸ்டர், அவங்க உட்கார்ந்துருக்கு வந்து பொசிஷன் வந்து கரெக்டா இல்லாம அவங்களுக்கு வேலை பாக்குறாங்க அப்படின்னா, அந்த கீழ் முதுகு அஃபெக்ட் ஆகும்போது இந்த நரம்பும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி, பெரிஃபரல் நியூரோபதினு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுலயுமே வந்து உங்களுக்கு நரம்புகள் பாதிக்கும். ஸோ டயபெட்டிக் உள்ளவங்களும் இந்த சயாட்டிக்கா வர்றதுக்கு, இந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் அவங்களுக்குமே ரொம்ப ஜாஸ்தி வந்து வரும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து யுட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நிறைய வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சில பேருக்கு வந்து சயாட்டிக்கா ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கும் வரும். சோ இந்த மாதிரி என்ன ரீசன்னால அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கு, எதனால இவங்களுக்கு இந்த நரம்பு பிடிச்சிருக்கிற ப்ராப்ளம் இருக்கு, என்ன தொந்தரவுனால அப்படின்றத கம்ப்ளீட்டா கேஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கு. ஹோமியோபதியில இதுக்கு மெடிசன்ஸ் பார்த்தோம்னா நிறைய இருக்கு. இதுக்கு முக்கியமான மெடிசன்ஸ் பார்த்தோம்னா வந்து கோலோசின்த், டஃபைலம், ஆர்னிகா, பிரஸ்டாக்ஸ், பிரையோனியா, இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு நமக்கு. இதுல வந்து எந்த மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து சூட் ஆகுது, என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம கொடுக்கும் போது இந்த நரம்பு வந்து இழுக்கிற அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம படிப்படியா வந்து சரி பண்ணலாம். ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க வந்து ஹோமியோபதி வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நம்ம இதை சரி பண்ண முடியும். ஸோ இது ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தீர்வு வந்து நமக்கு என்ன டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு நரம்பு பிடிச்சி இழுக்குதுன்னா ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் முதல் பண்ணணும். சும்மா வந்து பெட்ல படுத்துட்டே காலை வந்து நல்லா வந்து தூக்கி சுவத்துல வந்து வைக்கணும். அதாவது 90 டிகிரிஸ் இருக்கணும் நம்ம கால். அந்த மாதிரி பொசிஷன்ல ஒரு 10 நிமிஷம் தொடர்ச்சியா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு வைக்க முடியுது நம்மளால அப்படின்னா, நரம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சயாட்டிக் நர்வ் ரிலேட்டடா நிறைய ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ் இருக்கு. இந்த எக்ஸசைசஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளா இருக்கு, உங்களுக்கு எளிமையா இருக்கோ அந்த இதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ். அதே மாதிரி ஃபுட் இல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மெக்னீசியம் நிறைஞ்ச உணவு வகைகள்ல நம்ம நிறைய சாப்பிடணும். முக்கியமா வந்து பனானால உங்களுக்கு நிறைய மெக்னீசியம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு நர்வுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஃபிஷ்ல இது வந்து ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பால் குடிக்கலாம், டெய்லி முட்டை சாப்பிடலாம், விட்டமின் B12 இருக்கிற மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் இந்த நரம்புக்கு ஒரு ஊட்டச்சத்துனாலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா படிப்படியா நமக்கு வந்து கம்மியாகும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.